ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் உள்ள ஷேப் மெர்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஷேப் மெர்ஜ்னால் என்னென்னு சொல்கிறேன். ஷேப் மெர்ஜ்னால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இன்னொரு ஷேப்பை நீங்கள் மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெக்ஸ்ட்டே மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கில் என்னோடய லோகோ, அதாவது ஸ்ரீ டெக்னாலஜிஸ்ன்னு என்னோடய சேனலை சேனல் நேமை இதில் நான் மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸ்ரீ டெக்னாலஜிஸ்ன்னு பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இது மாதிரியும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் புக்ஸில் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் நம்பர்ஸ்லாம் நம்ம ஒரு வீட்டுக்கும் கொடுப்போம்ல உங்களுக்கு, அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் மெர்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் அந்த போர்டு ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது கூட நம்ம இந்த ஷேப் மெர்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி படி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பேனலில் க்ரியேட்டில் ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கீழே வந்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட், இதில் நம்ம இங்கே ஷேப் மெர்ஜ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம மெர்ஜ் பண்ணுற அந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது இந்த ஷேப்ஸில் ஸ்ப்ளைன்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? இதுக்குள்ளார அதாவது நமக்கு இங்கே 2, 4, 6, 8, 10, 12 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12ல் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுதான் அங்கே ஷேப் மெர்ஜுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸில் உள்ள 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதாவது பாக்ஸு, கோனு இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இது எதுவும் ஒர்க் ஆகாது. அதாவது ஷேப்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஷேப் மெர்ஜுக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒரு டீ பாட்டே எடுத்துக்கிறேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்கேல் பண்ணிக்குவோம். இப்படி ஸ்கேல் பண்ணோம்னா நமக்கு இது ஜக்காக கிடச்சிடும் நமக்கு. இதில் இப்போ நான் எப்படி டெக்ஸ்ட்டு மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். கமெண்ட் பேனலில் நமக்கு க்ரியேட்டில் இங்கே ஜாமெண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஜாமெண்ட்ரிலேயும் டெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதை மெர்ஜ் பண்ணணும்னு நினச்சோம்னா மெர்ஜ் ஆகாது. ஓகேவா? இங்கே ஷேப்ஸில் உள்ள டெக்ஸ்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஃபேஸிங்கில் மெர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம டாப் வியூவில் பண்ண போகிறோமா, இல்லை பாட்டம்லையா, இல்லை ஃப்ரண்ட்லையா, இல்லை பேக்லையா, லெஃப்ட்லையா, ரைட்லையா அப்படின்னு சொல்லி அதை டிசைட் பண்ணிவிடுங்க. அதை டிசைட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃப்ரண்ட்டில் தான் பண்ண போகிறேன். அதனால் நம்ம அதை டிசைட் பண்ணிவிடுங்க. டிசைட் பண்ணிவிட்டு அது தகுந்தாப்பில் நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அங்கே போய் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணுமோ, நான் இப்போ ஸ்ரீ டெக்னாலஜிஸே வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நான் இங்கே இப்படி கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைஸ் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் வியூவில் இது கொஞ்சம் மூவ் பண்ணி ஜக்கு கிட்ட இப்படி வைங்க. ஓகேவா? இதை நம்ம ஸ்கேல் பண்ணாலும் நீங்கள் ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ ஜக்கை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பேனலில் க்ரியேட்டில் ஜாமெண்ட்ரியில் இங்கே காம்பவுண்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப் மெர்ஜ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே நேம் அண்ட் கலர்னு இருக்குது. இதில் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு ஏதாவது நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேமை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. கலர்ஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் கலர்ஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டீபாட் கலர்ஸ் மாறிடுச்சு. நம்ம மெட்டீரியல் கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பிக் ஷேப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரெஃபரன்ஸு, காப்பி, மூவு, இன்ஸ்டன்ஸுன்னு இருக்குது. இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா, நம்ம இதை நம்ம இப்போ மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த
ஸ்ட்ரீம் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் மாடிஃபை பண்ணும்போதும் நம்ம இங்கே ஷேப் மெர்ஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் மாடிஃபை ஆகும். ஓகேவா? அதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மூவ் கொடுத்தோம்னா இது வந்து அங்கே போய் மூவ் ஆகிக்கும். காப்பி கொடுத்தோம்னா இது இங்கே இந்த பிளேஸ்லேயே இருக்கும். நம்ம இந்த லெட்டர் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கேயே இருக்கும். அதோட காப்பி தான் போய் அங்கே போய் நமக்கு ஷேப் மெர்ஜ் ஆகிடும். ஓகேவா? ரெஃபரன்ஸும் அதே மாதிரி தான். இப்போ நான் பிக் ஷேப் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸே நான் வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி இன்ஸ்டன்ஸே கொடுங்க. பிக் ஷேப் கொடுத்துட்டு இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டு பிக் ஷேப் கொடுத்துட்டு இதை நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா F4 அழுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்புங்க வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. தெரியுதா? நமக்கு இப்போ ஷேடட் மோடில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. நமக்கு எட்ஜ் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? கீழே இதில் பார்த்திங்கன்னா ஆப்ரன்ஸ்ன்னு இருக்கா, ஆப்ரன்ஸில் பார்த்திங்கன்னா மெஷ்ஷு டீபார்ட்டுன்னு இருக்குது, ஷேப் 1ன்னு இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு கூட இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ரண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ரண்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா இதை வந்து நம்ம மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஆப்ரண்ட்னா என்னென்னா நம்ம வந்து ஷேப் மெர்ஜ் பண்ணும்போது எந்த ஷேப்பில் இருக்கோ அதுதான் ஆப்ரண்ட். ஓகேவா? இது மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இந்த ஷேப்பு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அதையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி வேணாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதை வந்து நமக்கு இந்த ஆப்ரண்ட்டே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே டெலிட் கொடுத்துடலாம். ஓகேவா? அதுவும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸாக வேணுமா காப்பியாக வேணுமான்ருக்கு, அதுலேயும் நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் இருக்கா, ஆப்ரேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குக்கி கட்டர்னு இருக்குது. குக்கி கட்டர்னு வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த லெட்டர் வந்து இங்கே மெர்ஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நமக்கு அது டெலீட் ஆகி ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிகன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டில் உள்ள பாலிகன்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு குக்கி கட்டராக நமக்கு எப்படி கிடைக்கும். மெர்ஜுனா உங்களுக்கு இந்த ஷேப் கூடயே இது மெர்ஜ் ஆகிருக்கும். இன்வெர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குக்கி கட்டர் இன்வெர்ட்டுனா நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அது மட்டும் நமக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகேவா? எது வேணுமோ நீங்கள் அதுபடி வச்சுக்கோங்க. நான் மெர்ஜை வச்சுக்கிறேன், இன்வெர்ட்டை எடுத்து விட்டுறேன். ஓகேவா? அவுட்புட் வந்து சப்மெஷ் செலெக்ஷன். நமக்கு இதோட அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்றது நன்னுன்னா நன்னுன்னு வந்துடும். எட்ஜாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா எட்ஜாக வச்சுக்கோங்க. ஃபேஸாக வேணும் அப்படின்னா ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். வர்டெக்ஸாக வேணுன்னா வர்டெக்ஸை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆர் அப்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுன்னு இருக்குது. ரிசல்ட்டுனா நம்ம ஷேப் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அவுட்புட்டு தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட். ஆப்ரண்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஷேப் மெர்ஜ் கொடுக்கும்போது என்ன ஷேப்பில் இருக்கோ அதுதான் வந்து ஆப்ரண்ட். ஓகேவா? நம்ம ஷேப் மெர்ஜ் கொடுத்து அவுட்புட்டாக வர ரிசல்ட்டு தான் நமக்கு ரிசல்ட். ஓகேவா? கீழே அப்டேட்டுன்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆல்வேஸு வென் ரெண்டரிங் மேனுவலின்னு இருக்குது. ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க எப்போதுமே. ஆல்வேஸ்னால் நம்ம இதில் மூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உடனே சேஞ்சஸ் நமக்கு இமீடியட்டாகவே இங்கே கிடைக்கும். வென் ரெண்டரிங்னால் நம்ம ரெண்டர் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். மேனுவலினா நம்ம மேனுவலாக இங்கே அப்டேட் கொடுக்கணும். ஓகேவா? அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஷேப் மெர்ஜ் இருக்குது பார்த்திங்களா, மாடிஃபையர் டேபில் மாடிஃபையர் லிஸ்ட்டில் அது கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நமக்கு இங்கே ஷேப் மெர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் மாரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஆப்ரன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். அதாவது இந்த ஆப்ரன்ஸை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன். நம்ம ஆப்ரன்ஸை வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால் அது அப்படி இருக்குது. ஆப்ரன்ஸ் வச்சுட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் காமிக்கிறதுக்காக மூவ் பண்ணலாம் உங்களுக்கு, அதனால் இதில் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு
டீபாட் ஒன்று எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டீபாட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எடுத்துகிட்டு இந்த ஸ்ரீ டெக்னாலஜிஸே நான் வந்து மூவ் பண்ணி இதுக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் பார்த்து நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுக்குவோம். இதில் சைஸை நம்ம கம்மி பண்ணிக்குவோம். உங்களுக்கு சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி வச்சுக்குவோம். உங்களுக்கு இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த டீபாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஷேப் மெர்ஜ் கொடுக்குறேன். இப்போ காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் போயிடுங்க, ஷேப் மெர்ஜ் கொடுத்துட்டு இப்போ பிக் ஷேப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய் இப்போ நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதில் வந்து மாடிஃபையர் டேப்பில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் இப்போ ஷேப் மெர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இப்போ ஆப்ரண்ட்னு வச்சுக்கிறேன். ஆப்ரண்ட் வச்சுட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். இப்போ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மூவ் பண்ணி நீங்கள் இந்த ஷேப் மெர்ஜை எங்கே வேணாலும் நீங்கள் அதுபடி மூவ் பண்ணி கூட நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டில் ஆல்வேஸ்ன்னு இருக்குது, இது இப்போ மேனுவலின்னு கொடுத்துட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா நமக்கு இங்கே வந்து சேஞ்சஸ் தெரியவே இல்லை. ஓகேவா? ஏன் சேஞ்சஸ் தெரியலை அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்தா அதோட சேஞ்சஸ் இங்கே தெரியும். ஓகேவா? இது மேனுவலாக நம்ம ஒரு வாட்டி போய் பண்ணுறது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டரிங் கொடுத்திங்கன்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இப்போ நான் மூவ் பண்ணும்போது இங்கே தெரியாது, ரெண்டர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் ரெண்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ரெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ்டு ஃபேஸாக கிடைக்கல. ஓகேவா? நமக்கு ஸ்மூத்தாக தான் கிடைக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எடிட் பாலி மாடிஃபையர் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் எப்போதும் ஆல்வேஸே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நான் இதை சொல்லி முடிச்சிட்டேன். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஆப்ரண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுனாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சாலும் வைக்கலாம், இல்லை ஸ்கேல் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கமாண்டில் எது வேணாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருவோம். மூவ் பண்ணி வச்சுட்டு இதை விட்டு வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டில் அவுட்புட் சப்மெஷில் வந்து ஃபேஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு நம்ம எடிட் பாலி மாடிஃபை அப்ளை பண்ணுவோம். எடிட் பாலி மாடிஃபை அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து சப் ஆப்ஜெக்ட் லெவலில் பாலிகனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஷேப்பு, அதாவது அந்த டெக்ஸ்ட்டு ஷேப்பு வந்து மெர்ஜானது செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரூட் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் கொடுத்திங்கன்னா இன்சைடில் போகும், அவுட் சைடில் நம்ம இது மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பாலிகன்ஸ்க்கு ஐடி வந்து செட் பண்ணிக்குவோம். அதாவது நான் இங்கே வந்து இந்த எல்லா பாலிகனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் போயிடுங்க. இந்த செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாலிகன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த பாலிகன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ட் கீ பிடிச்சிட்டு தேவையில்லாத அன்வான்ட் பாலிகன்ஸ்லாம் நீங்கள் டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நான் இப்போ எல்லா பாலிகன்ஸையும் டெக்ஸ்ட்டில் உள்ள எல்லா பாலிகன்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எடிட் பாலி ரோல் அவுட்டில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த பாலிகன்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஐடிஸ்ன்னு இருக்குல்ல பார்த்துங்களா, அதில் வந்து 2 செட் பண்ணிக்குவோம். ஓகேவா? 2 செட் பண்ணிட்டேன். மற்றதுக்கெலாம் வந்து 1 இருக்கும். இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். இப்போ மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கீபோர்டில் எம். இதில் வந்து நான் டிஃபால்ட்டு மெட்டீரியல் ஸ்லாட்டை கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரலில் மல்டி சப் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டு ஓல்ட் மெட்டீரியலை வச்சுட்டு ஓகே கொடுங்க. இதில் ஐடி நம்பர் 1க்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எடுத்துக்குவோம். டிஃப்யூஸில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ
அந்த கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த அசைன் டு செலெக்ஷன் கொடுத்துருங்க. ஷோ ஷேடட் மெட்டீரியல் இன் வியூ போர்ட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கோ டு பேரண்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஐடி நம்பர் 2க்கு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலை எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கலர் கொடுப்போம். ஓகே பண்ணுவோம். அதாவது அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் கொடுத்துட்டு ஷோ ஷேடட் மெட்டீரியல் இன் வியூ போர்ட்டையும் கொடுத்துட்டு கோ டு பேரண்ட் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மெட்டீரியல் வந்து இங்கே அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா, இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஷேடடாக வந்து இதில் கிளிக் பண்ணிக்குவோம். டிஃபால்ட் ஷேடிங் மோட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். எட்ஜ்டு ஃபேஸ் வேண்டாம், அதுக்கு கீபோர்டில் F4 கொடுங்க. ஓகேவா, இதுமாரி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேப்பை பண்ணணும். ஓகேவா, அதுக்கு வந்து ஒரு வால் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாக்ஸ் எடுத்துகிட்டு வால் மாரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வால் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எந்த ஷேப் வேணாலும், அதாவது நம்ம இந்த ஷேப்ஸில் உள்ள ஸ்ப்ளைன்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இதில் நம்ம ஒரு ஸ்டார் எடுத்துப்போம். ஸ்டார் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்க டிஸ்டார்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்டார்ஷன் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஷேப் வச்சுக்கலாம். ஃபில்லட் ரேடியஸ் வேணாலும் நம்ம ஃபில்லட் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து அங்கே மெர்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மூவ் பண்ணி நம்ம இதுக்கு எந்த ஃபேஸில் பண்ண போகிறோமோ அந்த ஃபேஸ் பக்கத்தில் கொண்டு போய் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாலோட ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டைமென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஷேப் நம்ம வந்து இதில் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதுமாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. எந்த ஃபேஸிங்கில் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி வராப்பில் செட் பண்ணி வச்சுடுங்க. ஓகேவா, செட் பண்ணிவிட்டு இந்த எந்த ஆப்ஜெக்டில் நம்ம அதை வந்து மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பேனலில் க்ரியேட்டில் ஜாமெண்ட்ரியில் அது கீழே இருக்க காம்பவுண்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப் மெர்ஜை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா பிக் ஆப்ரண்ட் இருக்கா, பிக் ஷேப்பை கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம F4 கொடுத்தோம்னா நமக்கு வாலில் அது மெர்ஜ் ஆகிடும். ஓகேவா, இன்ஸ்டன்ஸே வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாரை நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு டைமென்ஷனை நான் இப்போ சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெர்ஜான ஆப்ஜெக்ட்லேயும் நமக்கு சேஞ்சஸ் தெரியுது. ஓகேவா, இப்போ நான் இங்கே பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இங்கே நான் டிஸ்டார்ஷன் வேண்டாம் அப்படின்னு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்பு அங்கேயும் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இது வேணால் நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வாலை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் சொன்னேன்ல டீ பாட்டில் அந்த ஜக்கில் நம்ம சொன்னேன்ல அதே தான் அவங்களுக்கு சேம் தான். மற்றது எல்லாமே குக்கி கட்டர் வேணாலும் நம்ம குக்கி கட்டர் வச்சுக்கலாம். அவங்களுக்கு இல்லை அப்படின்னா மெர்ஜ் வேணாலும் மெர்ஜ் வச்சுக்கலாம். இன்வெர்ட்டர் வந்து கொடுத்தோம்னா நமக்கு அதாவது வால் போயிட்டு அந்த ஷேப்பு மட்டும் நமக்கு குக்கி கட்டர் மாதிரி வரும். ஓகேவா, இன்வெர்ட்டர் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது கிடைக்கும். மெர்ஜுனா மெர்ஜ் வச்சுக்கோங்க. அவுட்புட் சப்மெஷ் செலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபேஸ் வச்சுக்கோங்க. டிஸ்பிளே அப்டேட்டு இது எல்லாமே சேம் தான். ஓகேவா, இதுக்கு நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஆப்ரன்ஸை வந்து நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது சென்டரில் வேணாலும் நம்ம இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்கேல் பண்ணாலும் நீங்கள் ஸ்கேல், அதாவது நமக்கு ஆப்ரண்ட் ஆப்ஜெக்ட் தான் ஸ்கேல் ஆகுது, அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேவா, ரொட்டேட் பண்ணுறதுனால நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எடிட் பாலி அப்ளை பண்ணிக்குவோம். எடிட் பாலி அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து பாலிகனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாலிகன் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துப்போம். இது எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இல்லுமினன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாலிகன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவோம்.
இந்த பாலிகன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துப்போம். ஆல்ட் புஷ்ட்டு இந்த பாலிகனை டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. டீசெலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஐடி செட் பண்ணிவிடுவோம். 5 இருக்குது, நம்ம வந்து இதுக்கு 2 கொடுத்துடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பாலிகன்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் புஷ்ட்டு நம்ம இந்த ஸ்டாரை மட்டும் டீசெலக்ட் பண்ணிக்குவோம். டீசெலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஐடி நம்பர் 2 கொடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கனாலும் ஐடி நம்பர் 2 இருக்குது, அதனால் இதுக்கு ஐடி நம்பர் நம்ம 1 சேஞ்ச் பண்ணிப்போம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா M. நம்ம இதே நம்ம லாஸ்ட்டாக ரெடி பண்ண அதே மெட்டீரியலே நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் இந்த பாலிகன் செலக்ட் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5ல் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கெல்லாம் நான் வந்து பாலிகன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஐடி சேஞ்ச் பண்ணல, அதனால் அங்கே வந்து எல்லோ கலராகவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் மல்டி சப் ஆப்ஜெக்டில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா மல்டி சப் ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷேப் மெர்ஜு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம காம்பவுண்ட் வாலெல்லாம் மோஸ்ட்லி கொடுப்போம் உங்களுக்கு, இல்லைனா எலிவேஷன் பர்பஸ்க்கெலாம் நம்ம கொடுப்போம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஷேப் மெர்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஷேப்ஸ் தான் இருக்கணும். உங்களுக்கு மெர்ஜ் பண்ணக்கூடிய இது வந்து நமக்கு இந்த 2D ஷேப்ஸில் ஏதாவது ஒன்று வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ தான் அது ஒர்க் ஆகும். டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.